வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் 3 திருமணம் அமைப்புள்ள ஜாதகத்தினை உதாரணத்துடன் ஆராய்வோம். மேற்கண்ட ஜாதகத்தை நன்கு கவனியுங்கள். மீன லக்கணம், லக்கணத்தில் மாந்தி, லக்னாதிபதி குரு 11ல் நீசம், ராசி அதிபதி சனி 8ல் கேதுவுடன் இணைந்து உச்சமாக உள்ளார். லக்னாதிபதி நீசம், ராசி அதிபதி உச்சம். லக்னாதிபதி மிக பலவீனமாக உள்ளார். அடுத்து 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானத்தில் 2ல் சுக்கிரன் மற்றும் ராகு. ராகு இருந்தாலே அங்கு 3 தார அமைப்பு கூட ஒரு சில நேரங்களில் ஏற்பட வாய்ப்பு உண்டு. 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் 3 மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் அமர்ந்துள்ளார். நாம் திருமணத்திற்கு பார்க்க வேண்டியது 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம் ஆகியன ஆகும். ஆக 2ஆம் அதிபதி செவ்வாய் சூரியனுடன் அஸ்தமனமாகி 4ஆம் இடத்தில் உள்ளார். அடுத்ததாக 5ஆம் அதிபதி, குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய 5ஆம் அதிபதி சந்திரன் லக்கணத்துக்கு 12ல் மறைந்து உள்ளார். 5ஆம் இடமும் 2ஆம் இடமும் இங்கு பலவீனம் அடைந்துள்ளது. 7ஆம் இடத்துக்கு வருவோம். திருமணம். 7ஆம் இடம் திருமணத்தை குறிக்கும். 7ஆம் அதிபதி புதன் ஆவார். அவர் 3ல் மறைந்துள்ளார். 7ஆம் அதிபதி புதன் 3ல் சூரியனுடன் மறைந்து அஸ்தமனமும் ஆகியுள்ளார். அதே நேரத்தில் அந்த புதன் 7ஆம் அதிபதி பாதகாதிபதியும் ஆவார். எனவே முதல் திருமணம் மோதிரம் மாற்றியவுடன் பிரிந்து போனது. முதல் திருமணம் பாதியில் நின்று போனது. காரணம், அவர் புதன் பாதகாதிபதி மற்றும் சூரியனுடன் அஸ்தமனம், கூடவே ராகு பார்வை பெற்ற செவ்வாய் 4ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்க்கிறார். செவ்வாயின் பார்வையும் இங்கு முதல் திருமணம் பாதியில் நிற்க ஒரு காரணமாகும். அடுத்ததாக 2ஆம் திருமணத்துக்கு வருவோம். 2ஆம் திருமணம் என்பது இங்கு 9ஆம் இடத்தை குறிக்கும். 9ஆம் இடம் 2ஆம் திருமணம் ஆகும். 9ஆம் அதிபதி செவ்வாய். 9ஆம் அதிபதி செவ்வாய் அங்கு சூரியனுடன் அஸ்தமனமாகியுள்ளார். 7ஆம் அதிபதியும் அஸ்தமனம், 9ஆம் அதிபதியும் அஸ்தமனம் ஆவார். அந்த 9ஆம் அதிபதியான செவ்வாய், அதாவது 2 மற்றும் 9ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் 9ஆம் வீட்டுக்கு 8ல் மறைந்துள்ளார். 9ஆம் வீட்டிற்கு 8ல் சென்று மறைந்துள்ளார். ஆகவே 2ஆம் திருமணம் நடைபெற்றது. அத்திருமணமும் 1 மாதத்தில் அந்த பெண் சொல்லாமல் ஓடிவிட்டாள். 2ஆம் திருமணமும் நிலைக்காமல் போனது. முதல் திருமணம் பாதியில் முடிந்தது. 2ஆம் திருமணம் ஒரே மாதத்தில் முடிந்தது. அடுத்ததாக நாம் 3ஆம் திருமணத்தை பார்க்க வேண்டும்.
மூன்றாம் திருமணம் 11ஆம் இடத்தை குறிக்கும். 11ஆம் இடத்தில் இங்கு லக்னாதிபதியான குரு அமர்ந்துள்ளார். அவர் அங்கு பலவீனமாக நீசமாக உள்ளார். 11இல் குரு. அந்த குருவை செவ்வாய் தன்னுடைய 8ஆம் பார்வையால் பார்க்கிறார். குருவை செவ்வாய் தன்னுடைய 8ஆம் பார்வையால் பார்க்கிறார். ஆனால் குருவுக்கு வீடு கொடுத்த சனி ஓரளவு சுபத்துவத்துடன் அங்கு உச்சமாக உள்ளதால் அவருக்கு 3ஆம் திருமணம் நடக்க வாய்ப்புள்ளது. அதே நேரத்தில் சனி குருவின் சாரத்தில் உள்ளதாலும் குரு 11இல் உள்ளதாலும் அவருக்கு 3ஆம் திருமண யோகம் உண்டு. 12ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளார். 5ஆம் அதிபதி சந்திரன் 5ஆம் வீட்டுக்கு 8இல் மறைந்தாலும் அங்கு ஓரளவுக்கு நன்மையை செய்யக்கூடிய நிலையில் உள்ளார். ஆனால் பகை வீட்டில்தான் அமர்ந்துள்ளார். இருந்தாலும் இங்கு அவர் நன்மை செய்ய கடமைப்பட்டவர் ஆவார். ஆக இவருக்கு 3 திருமணம். முதல் திருமணம் 7ஆம் இடம் பாதிப்பு, 9ஆம் இடமும் பாதிப்பு, 7ஆம் இடம் பாதகாதிபதியாகவும் 9ஆம் இடம் அஸ்தமனமானதாலும் பாதிப்படைந்தது. 3ஆம் திருமணம் ஓரளவுக்கு அவருக்கு நன்மையை கட்டாயம் செய்யும். இவரின் தந்தையை பற்றி ஆராய்வோம். இவரின் தந்தை 9ஆம் இடத்தை குறிக்கும். 9ஆம் அதிபதி இங்கு செவ்வாய் ஆவார். அவர் சூரியனுடன் அஸ்தமனமானதாலும் அதே சூரியன் அந்த 9ஆம் இடத்தை பார்த்ததாலும் இவருடைய தந்தை சிறுவயதிலேயே மரணமடைந்தார். இவரின் படிப்பு நிலையை ஆராயுங்கள். 2ஆம் இடம் சுக்கிரன் ராகு. 2ஆம் இடத்தில் சுக்கிரன் ராகு உள்ளது. 2ஆம் இடம் பாதிப்படைந்துள்ளது. அந்த 2ஆம் இடத்தை சனி மற்றும் கேது பார்ப்பதால் அவர் 10ஆம் வகுப்புடன் படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டார். மேற்கொண்டு அவருக்கு படிப்பதற்கு அமைப்பில்லாமல் போனது. மேலும் 4ஆம் இடத்தில் செவ்வாய் அஸ்தமனமானதாலும் அவருக்கு மேற்படிப்பு இல்லாமல் போனது. நாம் அடுத்த பதிவில் மற்றொரு உதாரண ஜாதகத்துடன் உங்களை அணுகுகிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் லைக் செய்யவும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.